எதிர்பார்த்து இந்த வகைக்காக தாராளமான முறையில் உங்களுடைய பொருளாதார உதவிகளை செய்ய அல்லாஹ் அருள் செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக தீர்மானம் மாவட்ட துணைச் செயலர் சகோதரர் ரஃபீக் ராஜா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீர்மானங்கள் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு தீர்மானங்களையும் முடிக்கும் பொழுது உங்களுடைய கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று சொல்லவும். அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 10 மாத பிரச்சாரத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் சார்பாக நடைபெற்ற ஏகத்துவ எழுச்சி மாநாட்டில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருமறை குர்ஆனில் மனிதகுல வழிகாட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று கூறப்பட்டுள்ள அந்த வரலாறையும் வாழ்க்கை செய்தியையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் வகையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தை மிகச்சிறப்பாக இறைவனின் அருளால் செய்து வருகிறோம். அந்த செயல் திட்டத்தின் ஒன்றாக இந்த மாவட்ட மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டுள்ள இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையை இறைவனின் வகையின் அடிப்படையிலும் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலும் மட்டுமே அமைத்துக் கொள்வோம் என இந்த மாநாட்டின் வாயிலாக உறுதி ஏற்கிறோம். அல்லாஹு அக்பர். அண்ணா பல்கலைக்கழகத்துள் அப்பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இப்பிரச்சனைக்குள்ளாக தீர்வு என்பது இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு கொடுக்கப்படும் கடும் தண்டனையும் மாணவ மாணவிகள் ஒழுக்க மாண்புகளை பேணி நடக்க செய்வதும் தான். இதை கருத்தில் கொண்டு ஆளும் திமுக அரசு இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விரைந்து முடிக்க சிறப்பு நீதிமன்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு அக்பர். தமிழகத்தில் உள் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள 3.5 நபர் பாஜக ஆளும் சத்தீஸ்கரில் படுகொலை செய்யப்பட்டு கழிவுநீர் தொட்டியில் வீசப்பட்டுள்ளார். சாலைகள் அமைப்பதில் நடந்த ஊழல்களை தொடர்ந்து அம்பலப்படுத்தியுள்ளார்.